வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் எம் தலைப்பு செய்திகளை காணலாம். கேரளத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதிநிதிகளுடன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. மக்களின் குறைகளுக்கு தீர்வு கண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வழிவகுக்கும்படி அறிவுரை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து துணை தேர்தல் ஆணையர் சென்னையில் ஆலோசனை. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல். 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பில் முப்படைகளுக்கும் ஆயுதங்கள் தளவாடங்கள் கொள்முதல் செய்ய ஒப்புதல். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரளத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். கேரளத்தில் ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி மன்றங்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 9, 11 ஆகிய 2 நாட்களில் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக முதன்முறையாக கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு அடுத்து 3வது பெரும் எண்ணிக்கையிலான இடங்களில் வெற்றி பெற்றது. அதேபோல் திருவனந்தபுரம் மாநகராட்சியையும் கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றியில் பெற்ற ஊக்கத்தால் கேரளத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கத்தில் பரப்புரையையும் களப்பணியையும் பாஜக தொடங்க உள்ளது. இந்த நிலையில் கேரளத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதிநிதிகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் இல்லத்தில் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனும் உடன் இருந்தார். அப்போது உள்ளாட்சி பிரதிநிதிகளிடையே பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் சென்னையில் ஆலோசனை நடத்தியுள்ளனர். தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 6 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் சென்னைக்கு வந்துள்ளனர். இவர்கள் இன்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் காவல்துறை, வருவாய்த்துறை, கடலோர காவல் படை, அஞ்சல் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. நாளை அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடனும் துணை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த கூட்டத்தின் போது சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் வரக்கூடிய தொகுதிகள், பதற்றமான வாக்குச்சாவடிகள் பற்றி கேட்டறிந்து அதற்கு தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவது குறித்து அறிவுறுத்தப்பட உள்ளது. 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பில் முப்படைகளுக்கும் தேவையான ஆயுதங்கள், தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்புத்துறை தளவாட கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை தளவாட கொள்முதலுக்கான குழு கூட்டம் அதன் தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முப்படைகளுக்கும் 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை தேவையான ஆயுதங்கள், தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்கள், ஏவுகணைகள் ஆகியவற்றை வாங்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. இதேபோல் ராணுவத்திற்கு பீரங்கி எதிர்ப்பு கன்னிவெடிகள், T-72 வகை பீரங்கிகள் ஆகியவற்றை வாங்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. கடற்படைக்கு எரிவாயு சுழலி மூலம் 4 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டர்கள், கடற்பகுதியில் சுற்றுக்காவல் செய்யும் விமானங்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல் படையில் டோர்னியர் விமானத்திலிருந்து கண்காணிப்பு, தேடுதல் பணிகளை மேற்கொள்ள மின்மொழி அகசிவப்பு கதிர் அமைப்பு கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அரசு கல்லூரிகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2003ஆம் ஆண்டு முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 8,000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருவதை குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பணி நிலைப்படுத்துதல், ஊதிய உயர்வு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
அவர்கள் சொற்ப ஊதியத்திற்கு பணியாற்றுவதையும் அவர்களுக்கு மே மாதம் விடுத்து 11 மாதத்திற்கே தொகுப்பூதியம் வழங்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 57,500 ரூபாய் மாத ஊதியம் வழங்க உத்தரவிட்டுள்ளதையும் அதை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு உறுதி செய்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணி கலகலத்து விட்டது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை வடவள்ளி கல்வீரபாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மோடி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு 200 பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கினர். முகாமில் மத்திய அரசின் நலத்திட்ட வாரியம் 70 வயதுக்கு மேற்பட்டோர் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு, செல்வ மகள் சேமிப்பு திட்டம், கண் மருத்துவ முகாம் ஆகியவற்றை நாகேந்திரன் பார்வையிட்டார். அதன் பின்னர் பேசிய நாகேந்திரன், திமுகவின் கூட்டணி கலகலத்து போய் உள்ளது என்றும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பதாகவும் கூறினார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வடவள்ளியில் நடைபெற்ற மோடி முகாமில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். அந்த திட்டங்களை தமிழகத்தில் முழுமையாக செயல்படுத்த மாநில அரசு முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தனி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது, ஏற்கப்படாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரின் நண்பர் சீமைச்சாமியின் வீட்டிற்கு சென்று அவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இலுப்பையூரணியைச் சேர்ந்த நஸ்ரீன் நிஷா தனது கணவர் பாபு மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற இடத்தில் காணவில்லை என்றும் அவரை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தார். அதை பெற்றுக்கொண்ட வைகோ உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக இடங்கள் வேண்டும் என்று கேட்பது கூட்டணி கட்சிகளின் உரிமை என்றும் குறிப்பிட்டார். திமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது, ஏற்கப்படாது என்று தெரிவித்தார். திராவிட கட்சிகள் எப்படி பாக்குறீங்க? தனி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் போது இந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது, ஏற்கப்படாது. கோவை மாவட்டம் ஈசா யோகா மையத்தில் பிப்ரவரி 15ஆம் நாள் மகா சிவராத்திரி விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். ஈசா யோகா மையத்தின் மகா சிவராத்திரி விழா தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. இதில் தென் கைலாய பக்தி பேரவையின் தன்னார்வலர் ரவீந்திரன் கலந்து கொண்டு பேசினார். அவருடன் தன்னார்வலர் சரவணன் உடன் இருந்தார். அப்போது பிப்ரவரி 15ஆம் நாள் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் சிறப்பு விருந்தினராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். பிப்ரவரி 15ஆம் நாள் மாலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை நடைபெறும் விழாவில் தியானங்கள், மந்திர உச்சாடனைகள், யோஸ்வர லிங்க மகாபிஷேகம் மற்றும் தலை சிறந்த கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. கோவையில் இருந்து மலேசியாவிற்கு விரைவில் நேரடி விமான போக்குவரத்து தொடங்க உள்ளதாகவும் இது தொழில் வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் மலேசியா சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசியா சுற்றுலாத்துறையை கொங்கு மண்டல பகுதிகளுடன் இணைத்து மலேசிய நாட்டின் தொடர்பை அதிகப்படுத்தும் வகையில் மலேசிய சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கோவைக்கு வந்தனர். இதில் மலேசியாவைச் சேர்ந்த 49 சுற்றுலா நிறுவனங்களும் கோவை மற்றும் கொங்கு மண்டல பகுதிகளில் உள்ள சுற்றுலா மற்றும் பயண வர்த்தக நிறுவனங்களும் கலந்து கொண்டனர். இதில் டூரிசம் மலேசியா நிறுவனத்தின் தலைவர் டத்தோ மனோகரன் பெரியசாமி உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது இந்தியாவையும் மலேசியாவையும் தமிழ் மொழி இணைப்பதாகவும் மலேசியாவின் கல்வி, ஊடகம், கலாச்சாரத்தில் தமிழ் மொழி மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோர் பேச்சு நடத்திய போது இரு நாடுகள் இடையே தமிழ் மொழி திரைப்படங்கள், இசை தொடர்பாக உடன்பாடு கையொப்பமாகி உள்ளதால்
இரு நாடுகளின் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரும் சாதகமாக இருக்கும் என தெரிவித்தனர். விரைவில் கோவையில் இருந்து மலேசியாவிற்கு நேரடி விமான போக்குவரத்து தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். கரூரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வீட்டின் முன்பாக மாட்டு வண்டி தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் அருகே வாங்கல் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியதாக 5 லாரிகளையும் 5 JCB இயந்திரங்களையும் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சிறைப்பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். இதை கண்டித்து கரூர் ஆண்டாள் கோவிலில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தை நோக்கி 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளுடன் தொழிலாளர்கள் முற்றுகையிட முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. அவர்கள் கரூர் கோவை சாலையில் மாட்டு வண்டிகளை நிறுத்தி மாடுகளை அவிழ்த்து வண்டிகளுடன் கட்டி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு கட்டுவதற்காக அதிக அளவில் மணலை பதுக்கி வைத்திருப்பதாக மாட்டு வண்டி தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். அப்போது மாட்டு வண்டி தொழிலாளர்களை வெளியே செல்ல கோரி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சு நடத்தியதால் இரு பிரிவினரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் திரும்ப திரும்ப தவறு செய்வதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பொய்யும் புரட்டுமே அரசியலாக நடத்தும் ஒரு கூட்டத்தை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக தெரிவித்தார். அந்த பொய்யர் கூட்டம் தன்னை அரசியலில் இருந்தே ஒழித்துவிட வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டு வருவதாக ராமதாஸ் குற்றம் சாட்டினார். தென்னிந்தியாவில் காப்பீடு சேவையை அதிகரிக்க இருப்பதாகவும் கோவை போன்ற நகரங்களில் கல்வி, மருத்துவம் போன்றவற்றில் அதிக சேவைகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பாலிசி பஜார் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலிசி பஜார் நிறுவனத்தின் ஆயுள் காப்பீட்டின் தென்மண்டல செயல்பாட்டு தலைவர் டேவிட் ஆஸ்கார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, சேமிப்பு கணக்கு ஆகியவற்றில் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். கோவையில் குழந்தைகளின் கல்வி தொடர்பான சேவை திட்டங்களை அதிகம் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மாத சம்பளத்தில் பணிபுரியும் ஊதியக்காரர்கள் தொடங்கி எல்லா துறையினரும் அதிகமாக காப்பீடு திட்ட வாடிக்கையாளராக மாறி வருவதால் காப்பீட்டுத் துறையில் நேரடியாக முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக தேர்தல் உறுதிமொழிகள் பற்றி அச்சிட்ட துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் குகன் தலைமையில் கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் மற்றும் கூடுதல் சுமைகள் குறித்து கேட்டறிந்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த 5 உறுதிமொழிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் பழனியில் வீடு வீடாக சென்று வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ரவி மனோகரன், வேணுகோபால், முருகானந்தம், அன்வர்தீன், மாரியப்பன், சதீஷ்குமார், குமார், ஜெயராமன், சிவசுப்பிரமணி, நடராஜ், பாண்டியம்மாள், முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா சாலையில் மத்திய அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா சாலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்தே தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அதானி அம்பானியுடைய தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் செழிப்பதற்காகவும் கொழுப்பதற்காகவும் தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்கி ஆள வேண்டும் என்று 44 சட்டங்கள் இருந்தன. தமிழ்நாட்டில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்களுக்கென்று வாரியங்களும் 44 சட்டங்களும் இயற்றினார். அது எல்லா தொழிலாளர்களுக்கும் அடங்கும். ஆனால் இப்பொழுது 4 சட்டங்களாக சுருக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக சுருக்கப்பட்டு இருக்கிறது? தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும், தொழிலாளர்களுடைய உரிமை நலன்களை நசுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் அம்பானியும் அதானியும் வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் போர்க்கொடி தூக்கப்படுகிறது. மக்களுடைய உழைப்பை, தொழிலாளருடைய உழைப்பை சுரண்டக்கூடாது என்று
இப்படிப்பட்ட தியாக தீபங்களால் வளர்க்கப்பட்ட இந்த தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் சட்டங்கள் இன்று நசுக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. திருநெல்வேலி மாவட்டம் பலவூரில் நாரும்பூநாதர் கோவிலில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தேர் செய்யும் பணியை தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். ராதாபுரம் வட்டம் பலவூரில் நாரும்பூநாதர் கோவிலுக்கு புதிய தேர் செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதை ஏற்று இந்து அறநிலையத்துறை 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. தேர் உருவாக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 10,60,000 ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட குடிநீர் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் இசக்கியப்பன், மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கர், அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி ஒதுக்காத பாஜகவையும் அதனுடன் கூட்டணி சேர்த்துள்ள அதிமுகவையும் கண்டித்து சென்னை ஆலந்தூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ஆலந்தூர் மண்டி தெருவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக சார்பில் குணாலன், சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விடுதலை செழியன், கிருபாநிதி, சீராளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி ஒதுக்காததை கண்டித்து முழக்கமிட்டனர். மத்திய அரசின் நிதிநிலை பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு மக்களை மீண்டும் வஞ்சிக்கின்ற வகையில் கொண்டு வந்திருக்கிறது. இந்த போக்கை கண்டித்து மோடி அரசுக்கு எதிராகவும் பட்ஜெட்டுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாவட்ட செயலாளர் வி.சி. கிருபாநிதியின் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினோம். மதுரை மாவட்டம் மேலூரில் இடியும் நிலையில் உள்ள நீதிமன்ற கட்டடத்தை சீரமைத்து தரக்கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள நீதிமன்ற வளாகம் மிகவும் மோசமான நிலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை சரி செய்து தரும்படி பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மேலூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் திருமேனி தலைமையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து பேசுறோம். எங்களுடைய கோரிக்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டி கொடுக்கணும். மத்திய அரசு, மாநில அரசு எங்களுக்கு செவி சாய்க்கணும். ஏன்னா இந்த மதுரை மாவட்டத்துல மேலூர் டவுன் அப்படின்றது மிகப்பெரிய அதிகார எல்லை வரம்பு கொண்டது. இதுல மக்களுக்கு நீதி பரிபாலனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கறிஞர்களுக்கான வழக்கு நடத்துறதுக்கு சரியான சுற்றுச்சூழலை அமைத்து கொடுக்கணும். ஆனா எங்க வழக்கறிஞர் இத்தனை வருடங்களாக இருக்கிற கட்டடத்திலேயே பழமையான அந்த கட்டடத்துல மனசோட சப்கோர்ட்டுக்கு தங்களுடைய அலுவலகத்தை விட்டு கொடுத்திருக்காங்க. தங்களுடைய ஓய்விடத்தை கூட வழக்கறிஞர் சங்கத்துக்கான பகுதியை சப்கோர்ட் அலுவலகத்துக்கு விட்டு கொடுத்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் அதிமுகவின் தேர்தல் உறுதிமொழிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். எல்லாபுரம் ஒன்றிய அதிமுக செயலாளர் கோதண்டன் தலைமையில் கன்னிகை பேரில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளரும் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயகுமார் கலந்து கொண்டு அதிமுக வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட அமைப்பாளர் மனோஜ், ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் மல்லியங்குப்பம் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அருப்புக்கோட்டையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததையும் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அமெரிக்க வணிக ஒப்பந்தத்தையும் அதற்கு காரணமான பாஜக அரசையும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அதிமுகவையும் கண்டித்து திமுக மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, விசிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து மத்திய பாஜக அரசிற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்ற மளிகை கடைக்காரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் ரசுல்லா என்பவரின் மளிகை கடையில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர்.
அப்போது கடையிலும் அவர் வீட்டிலும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் ரசுல்லாவை கைது செய்ததோடு 40 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் வேங்குராயன் குடிகாட்டுக்கு முதன்முறையாக அரசு பேருந்து போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் வேங்குராயன் குடிகாட்டில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கிருந்து பள்ளி, கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் நாள்தோறும் வெளியூருக்கு சென்று வருகின்றனர். இந்த ஊருக்கு இதுவரை அரசு பேருந்து போக்குவரத்து இல்லை. தனியார் சிற்றுந்துகள் தான் இயக்கப்படுகின்றனர். இதனால் இந்த ஊர் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஊர் மக்களின் கோரிக்கை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி வேங்குராயன் குடிகாட்டிற்கு அரசு பேருந்து போக்குவரத்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதன் முறையாக இயக்கப்பட்ட பேருந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் ஆகியோர் ஊர் மக்களுடன் சேர்ந்து பயணம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள லாரி உரிமையாளர்கள் தகுதி சான்று கட்டண உயர்வை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கனரக வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் புதுப்பிக்க 850 ரூபாயாக இருந்த கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் 28,500 ரூபாயாக உயர்த்தியுள்ளனர். இந்த கட்டண உயர்வு தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பால் அதை திரும்ப பெற வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகுதி சான்று கட்டண உயர்வை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் மனு அளித்தனர். வேலை நிறுத்தத்தால் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் இயக்கம் ஏற்றி அனுப்புவது பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை உப்பிலிப்பாளையம் கோட் ரவுண்டானாவில் தொழிலாளர் சிலையை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் திறந்து வைத்தார். கோவை மாநகரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக முக்கிய ரவுண்டானாக்களில் கலைநயமிக்க சிலைகள் அமைத்து நகரத்தின் அடையாளத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக உப்பிலிப்பாளையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் தொழில் நகரமான கோவையின் அடையாளத்தை காட்டும் வகையில் தொழிலாளர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலையை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். திருச்சியில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பேரவை மற்றும் தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகில் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஊரக வேலை திட்டத்திற்கு மகாத்மா காந்தி பெயரை சூட்டவும் வலியுறுத்தி தொமுச, ஏஐடியுசி, சிஐடியு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஜங்ஷன் ரயில் நிலையம் வரை ஊர்வலமாக சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். சென்னையில் 27 கல்லூரிகளைச் சேர்ந்த 4044 மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஆர்கே கன்வென்ஷன் மையத்தில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அடையாறு மண்டலம், பெருங்குடி மண்டலம் மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய 3 மண்டலத்திற்குட்பட்ட 27 கல்லூரிகளைச் சேர்ந்த 4044 கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் இலவச மடிக்கணினிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். இவ்விழாவில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், மண்டல குழு தலைவர்கள் மதியழகன், ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மத்திய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சிஐடியு தலைமையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ரயில் நிலையத்திற்கு பேரணியாக சென்றனர். மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்ற போராட்டக்காரர்களை ரயில் நிலையம் அருகில் செல்லும் போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். எனினும் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வழியே நிஜாமுதீன் நோக்கி சென்ற ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தோல் வியாபாரி பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டைச் சேர்ந்த கல்லூரி மாணவி காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார்.
இவர் வழக்கம் போல் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு குடியாத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து பேர்ணாம்பட்டுக்கு செல்லும் தனியார் பேருந்தில் ஏறி பயணம் செய்தார். அப்போது அதே பேருந்தில் பயணம் செய்த பேர்ணாம்பட்டையைச் சேர்ந்த 52 வயதுடைய தோல் வியாபாரி புரோக்கர் அப்துல் லத்தீன் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி இது குறித்து பெற்றோருக்கு செல்பேசியில் தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தோல் வியாபார புரோக்கர் அப்துல் லத்தீன்பை சரமாரியாக அடித்துள்ளனர். தொடர்ந்து அவனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அவன் மீது புகாரும் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அப்துல் லத்தீப்பை பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பூப்பந்து போட்டியின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் திண்டுக்கல்லில் PSNA பொறியியல் கல்லூரியில் கோப்பை வெளியீடு மற்றும் அதிகாரப்பூர்வ டி-ஷர்ட் வெளியீடு நடைபெற்றது. திண்டுக்கல் PSNA பொறியியல் கல்லூரியில் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பூப்பந்து போட்டி தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பூப்பந்து செயற்கை தரை மைதானத்தில் நடந்த தொடக்க விழாவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக விளையாட்டு வாரிய தலைவர் செந்தில்குமார், செயலாளர் பாலகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கான அதிகாரப்பூர்வ போட்டி டி-ஷர்ட் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சாம்பியன்ஷிப்பின் அதிகாரப்பூர்வ ஜெர்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கேரளத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதிநிதிகளுடன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. மக்களின் குறைகளுக்கு தீர்வு கண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வழிவகுக்கும்படி அறிவுரை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து துணை தேர்தல் ஆணையர் சென்னையில் ஆலோசனை. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல். 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பில் முப்படைகளுக்கும் ஆயுதங்கள் தளவாடங்கள் கொள்முதல் செய்ய ஒப்புதல். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.